பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூடிய சீக்கிரத்துல சங்கர் அப்படிங்கறத சேர்த்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஒவ்வொரு படத்துலயும் இவர் காட்டுற பிரம்மாண்டம் நம்ம எல்லாருமே வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். சங்கருடைய ஐ திரைப்படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவும் டீசரும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. எல்லாருமே பார்த்து பிரமிச்சு போயிருந்தோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த டீசரை பார்த்து வெகுவா பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரும் புள்ளிகள், லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து இந்த டீசரை பார்த்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சங்கர் பிரம்மாண்டத்துக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். சங்கருக்கு அடுத்தது யாரு பிரம்மாண்டத்துக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டா நம்ம எஸ் ராஜமௌலி. அவருடைய நானி திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம். எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தையும் தொழில்நுட்பத்தையும் கையாண்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இயக்குனர் எஸ் மௌலி சங்கரை பயங்கரமா பாராட்டியிருக்காரு. அதாவது சங்கர் சாருடைய டீசரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். யாராலையும் இப்படி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு படத்துலையும் பிரம்மாண்டத்தை மாற்றி மாற்றி காமிச்சிக்கிட்டே இருக்காரு. இவருடைய காட்சி அமைப்புக்கும் பிரம்மாண்டத்துக்கும் யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட சக கலைஞனை இந்த மாதிரி பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகமே வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு.